Hi everyone, welcome to Tailor Cuts. இன்னைக்கு இந்த வீடியோல ஃபேப்ரிக் பெயிண்டிங் எப்படி பண்றது, அது கொஞ்சம் தாஞ்சூர் ஸ்டைல்ல பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 1ல எப்படி ட்ரா பண்ணுறது, அதை எப்படி கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவு ப்ளவுஸை ஷோல்டர் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹைட் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச் விட்டுட்டு மெஷர் பண்ணி பார்த்தா 14 inches வருது ஹைட். பாடி மெஷர்மெண்ட் பண்ண இந்த அண்டர் ஆர்ம்ஸ்லேருந்து அந்த அண்டர் ஆர்ம்ஸ் வரைக்கும் எடுத்து பார்த்தா 19 வருது. போட் நெக் தான் வைக்க போகிறேன். ஸோ A4 ஷீட்டே எனக்கு கரெக்டாக இருக்கும். A4 ஷீட்டை டபுளாக மடித்து சென்டர் பார்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு சைடும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா 6 inches இருக்குது. ஸோ ஒரு 5 inchஸில் ஒரு மார்க்கும் 4 inchஸில் ஒரு மார்க்கும் ரெண்டு சைடும் பண்ணிக்கிறேன். 5 inchஸில் மார்க் பண்ண இடத்துல இந்த சைடும் ஒரு லைன் அந்த சைடும் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ண இடம் வந்து ப்ளவுஸில் கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ கீழேயும் ஒரு லைன் போட்டுக்கிறேன். வரைகிறத ஃபாஸ்ட் லேப்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எப்படி வரைகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன் சைட் ட்ரா பண்ணிவிட்டேன். இப்போ எனக்கு ஈவனாக வரணும், அதே டைம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் டபுளாக மடித்து ட்ரேஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ பெயிண்ட் பண்ண போகிற ஃபேப்ரிக் எடுத்து கீழே 2 inchக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. இப்போ லைன்ஸ் போட்டாச்சு. மெஷர்மெண்ட்டுக்கு வச்சுருக்க ப்ளவுஸை வச்சு நான் போட் நெக்கும் ஆர்ம் பார்ட்டையும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கீழே பாடி பார்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ அதை தாண்டி பெயிண்டிங் வந்து போகக்கூடாதுன்றதுக்காக. இப்போ சென்டர் பார்ட்டை நெயில் வச்சு நல்லா கீறி விட்டுட்டு ஆப்போசிட் சைட் மடித்து திருப்பி அந்த சென்டர் பார்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ண பிறகு நல்லா இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா அந்த இம்ப்ரெஷன் வந்து இன்னொரு சைடு நமக்கு கிடச்சிரும். அகைன் நம்ம அது மேலேயே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ரெண்டு சைடும் ட்ரா பண்ணது ஈஸியாகிடுச்சு. இப்போ நான் வரைஞ்ச A4 ஷீட்டை வச்சு செக் பண்ணிக்கிறேன் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது, எங்கே ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. எல்லோ கார்பன் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ எல்லோ கார்பன் பேப்பர்லாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ரிமூவ் பண்ண முடியாது. செல்லோ டேப் வச்சு ஃபஸ்ட்டு கார்பன் ஷீட்டை வந்து ஒட்டிக்கிறேன் கிளாத்தில். நெக்ஸ்ட் இப்போ நான் ட்ரா பண்ணதையும் கிளாத் மேலே படுற மாதிரி 4 சைடும் எந்த வித லூஸும் இல்லாமல் நல்லா டைட்டாக ஒட்டிக்கிறேன். ஸோ இப்போ பென்சில் வச்சுட்டு நான் திருப்பி நான் ட்ரா பண்ணது மேலே நல்லா அழுத்தி ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ட்ரா பண்ணால் எனக்கு ஒரு மைல்டான இம்ப்ரெஷன் வந்து பின்னாடி கிடைக்கும். எப்பயுமே கிளாத்தில் ட்ரா பண்ணும் போது ரிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரா பண்ணணும். அப்போ தான் அது வந்து நீட்டாக இருக்கும். நீங்கள் கிளாத்தை வந்து ரிங்கில் ஃபிக்ஸ் பண்ண பிறகு ட்ரா பண்ணால் அந்த இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்காது. இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து ரிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கிளாத்தை எப்படி ரிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கார்பன் ஷீட் எடுத்த பிறகு அதோட இம்ப்ரெஷன் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ அதுக்கு மேலே ஒயிட் மார்க்கிங் பென்சில் வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நல்லா அந்த இம்ப்ரெஷன் இன்னுமே எனக்கு நல்லா தெரியும், கிளியராக தெரியணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ட்ராயிங்கில் ரொம்ப மைன்யூட்டான ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அந்த கார்பனில் பண்ணது எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் ஒயிட் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஒயிட் மார்க்கர் யூஸ் பண்ணாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரா பண்ணால் அதை எரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது, எப்படி ட்ரா பண்ணுறது, அது எப்படி கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுறது, என்ன பெயிண்டிங்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. பார்ட் 2 வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் டெய்லர் கட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.